ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. ஜிஎஸ்க்கான ஃபுல் ரிவிஷன் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இந்த யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே போட்ட ரிவிஷன் வீடியோவில் வந்து நிறைய பேர் பிடிஎஃப் கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஒரு சாரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்படாது, நான் இதிலே படிச்சுக்கிறேங்கிறவங்க தாராளமாக யூடியூப்லேயே நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கலாம். பிடிஎஃப் தேவைப்படுற சிலர் வந்து கேட்டுட்ருக்கிறதுனால ஸோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் மெட்டீரியலோட தேவை இருக்குது, குறிப்பாக வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் ஜிபே அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கலாம். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக போட போட அப்லோட் ஆக ஆக உங்களுக்கு அதில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. யூனிட் 6 நம்ம சூப்பராக படிக்கிறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ள மிக பழமையான துறைமுகம் பூம்புகார். பூம்புகாரானது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய டேஷ் அருகே உள்ளது. மயிலாடுதுறை. பூம்புகார் நகரத்தின் வேறு பெயர்கள் புகார், காவிரி பூம்பட்டினம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல் பட்டினப்பாலை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. கண்ணகியின் தந்தை மானாய்க்கன். மானாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். கோவலனின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் என்பதன் பொருள் பெருவணிகன். பூம்புகார் மக்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதினர் என்பதை கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரைகள். தரை வழித்தடங்கள் வழியே இறக்குமதியானது கருமிளகு. வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சந்தனம். தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது முத்து. கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பவளம். ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது உணவுப் பொருட்கள். சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. மதுரையை ஆட்சி செய்தவர்கள் பற்றிய சான்றுகள் எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளது? கீழடி. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட பொருள் அகில் சந்தனம். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? உவரி. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? மதுரை. மதுரையை பற்றிய குறிப்புகளை எழுதிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸ். சாணக்கியர் மதுரையை பற்றி தனது எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? அர்த்த சாஸ்திரம். மதுரையில் இருந்த 2 வகை அங்காடிகள் நாலங்காடி, அல்லங்காடி.
நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்த சீன பயணி யுவான் சுவாங். புகார் துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்ற கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யுவான் சுவாங். கைலாசநாதர் கோயில் எங்கு உள்ளது? காஞ்சி. தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி மணிமேகலை. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து. வேத காலம் என்பது எந்த காலகட்டம்? கிமு 1500 முதல் 600 வரை. இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் ஆரியர்கள். ஆரியர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்தனர்? மத்திய ஆசியாம். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை பின்பற்றியவர்கள் ஆரியர்கள். வேத காலம் எந்த காலப்பகுதியை சேர்ந்தது? இரும்பு காலம். வேதகால நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். சப்த சிந்து, அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது பஞ்சாப். 4 வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன. 4 வேதங்கள் பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது ஸ்ருதிகள். ஸ்ருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாதது. ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி. இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும். வேத காலத்தில் இருந்த 2 கட்டங்கள் தொடக்க வேத காலம் கிமு 1500 முதல் 1000 வரை, பின் வேத காலம் கிமு 1000 முதல் 600 வரை. ரிக் வேத கால அரசியல் டேஷை அடிப்படையாக கொண்டது. இரத்த உறவுகள். அரசியலின் அடிப்படை அலகு குலம். குலத்தின் தலைவர் குலபதி. கிராமத்தின் தலைவர் கிராமணி. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஷ். விஷ் என்பதன் தலைவர் விஷயபதி. ஜனாவின் தலைவரான ராஜன் இவ்வாறு அழைக்கப்பட்டார் ஜனஸ்ய கோபா, மக்களின் பாதுகாவலர். மூத்தோர்களை கொண்ட மன்றம் சபா. மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சமிதி. இனக்குழுவில் மிக பழமையானது விதாதா. அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக யாரை பணியில் அமர்த்தி கொண்டார்? புரோகிதர், தலைமை குரு. அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு உதவி செய்தவர் சேனானி, படைத்தளபதி. ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து எந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் குடியேறினர்? கங்கை மற்றும் யமுனை. மக்கள் தாங்களாகவே மனமுவந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை பாலி. ஒருவர் தனது விவசாய மகசூல் அல்லது கால்நடைகளில் எத்தனை பங்கை பாலி வரியாக செலுத்த வேண்டும்? 1/6 பங்கு. வேதகால சமூகமானது தந்தை வழி சமூகம். கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை எவ்வாறு அழைத்தனர்? தசையுக்கள் அல்லது தாசர்கள்.
எத்தனை வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு வேத காலத்தில் உருவானது? 4. மதகுரு, பிராமணர், போர் புரிபவர்கள், சத்திரியர், நில உடைமையாளர்கள், வைசியர், வேலைத்திறன் கொண்டவர்கள், சூத்திரர். வேத காலத்தில் கைம்பெண்கள் டேஷ் செய்து கொள்ள தடைகள் இல்லை. மறுமணம். ரிக்வேத கால சமூகத்தில் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் மக்கள் டேஷ் அறிந்திருக்கவில்லை. பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு டேஷ் மறுக்கப்பட்டது. பின்வேத காலத்தில் பெண்களுக்கு டேஷ் மறுக்கப்பட்டது மற்றும் டேஷ் நிராகரிக்கப்பட்டது. கல்வி மற்றும் கலப்பு திருமணம். ஆரியர்களின் முதன்மை பயிரான யவா என்பது பார்லி. பின்வேத கால பண்பாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்கும் முறை பண்டமாற்று முறை. வேத காலத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் நிஷ்கா சத்மனா. வெள்ளி நாணயங்கள் கிருஷ்ணாலா. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம், இரும்பு, தாமிரம். ஹிரண்யா என்று அழைக்கப்பட்ட உலோகம் தங்கம். சியாமா என்று அழைக்கப்பட்ட உலோகம் இரும்பு. அயாஸ் என்று அழைக்கப்பட்ட உலோகம் தாமிரம். ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் வணங்கிய கடவுளர்கள் நிலம் மற்றும் ஆகாயம். நிலம் பிருத்வி, நெருப்பு அக்னி, காற்று வாயு, மழை வருணன், இடி இந்திரன். ரிக்வேத கால மக்கள் வணங்கிய பெண் தெய்வங்கள் அதிதி நித்திய கடவுள் மற்றும் உஷா விடியற்காலை தோற்றம். வேத காலத்தில் புனிதமான விலங்காக கருதப்பட்டது பசு. வேத காலத்தில் கோயில்கள் மற்றும் டேஷ் வழக்கத்தில் இல்லை. சிலை வழிபாடு. பிற்காலத்தில் முக்கியம் பெற்ற கடவுள்கள் பிரஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர். பழங்கால கற்றல் முறை குருகுல கல்வி முறை. குரு என்பதன் பொருள் ஆசிரியர். குலம் என்பதன் பொருள் குடும்பம் அல்லது வீடு. பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையின் எத்தனை நிலைகள் என்ற கோட்பாடு உருவானது? 4 ஆசிரமங்கள். எதன் அடிப்படையில் 4 ஆசிரமங்கள் கோட்பாடு இருந்தது? வயதின் அடிப்படையில். மாணவ பருவம் பிரம்மச்சரியம், திருமண வாழ்க்கை கிரகஸ்தம், காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் வனப்பிரஸ்தம், வீடு பேறு அடைவதற்காக துறவற வாழ்க்கை மேற்கொள்ளல் சந்நியாசம். செம்பையும் கல்லையும் மக்கள் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் செம்பு காலகட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சால்கோலித்திக் கல்ச்சர். பெருங்கற்கால பண்பாட்டின் ஒரு கூறு கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெகாலித்திக் ஏஜ். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் டேஷ் என அழைக்கப்படுகிறது பெருங்கற்காலம். எங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாலிகள், பலவகைப்பட்ட மண்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல் மணிகள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன? ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பெற்ற வெண்கலத்தால் ஆன விலங்குகளின் உருவங்கள் புலி, யானை, மான். கீழடி கிராமம் எங்கு அமைந்துள்ளது? திருபுவனம் தாலுகா, சிவகங்கை மாவட்டம். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் கிடைத்துள்ள இடம் கீழடி. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கிடைத்துள்ள இடம் கீழடி. 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க எங்கு அனுப்பியது? பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம், புளோரிடா, அமெரிக்கா. கீழடியில் கிடைத்த 2 மாதிரிகளும் எந்த காலத்தை சேர்ந்தவை என்று தெரிய வந்துள்ளது. கிமு 200. தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எஃகு. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட எஃகின் மீது எங்கு வரி விதிக்கப்பட்டது என பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அலெக்சாண்ட்ரியா துறைமுகம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் கிடைத்துள்ள இடம் பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தல் அகழாய்வில் தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளது இரும்பினால் ஆன கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள். இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்த பையம்பள்ளி எங்குள்ளது? வேலூர் மாவட்டம்.
பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஈரோடு மாவட்டம். தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ள இடம் கொடுமணல். நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள் ஆகியன கண்டறியப்பட்ட இடம் கொடுமணல். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் எந்த காலத்தைச் சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது? பெருங்கற்காலம். இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் முதுமக்கள் தாலிகள். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படுவது கற்திட்டைகள். கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். நினைவு கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மென்ஹிர். மென் என்பதன் பொருள் கல், கிர் என்பதன் பொருள் நீளமான. ஒரே கல்லிலான தூண் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படுவது நினைவு கற்கள். உப்பாற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டும் நினைவு தூண்கள் திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம் மற்றும் தேனீர் மாவட்டம் வெம்பூர். மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணலிலும் டேஷ் உள்ளது நினைவு தூண்கள். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் அல்லது தனது கிராமத்தை கொடிய விலங்கிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் இறந்த வீரர்களின் நினைவாக நடப்படும் கல் நடுகல். நடுகற்கள் காணப்படும் இடங்கள் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளங்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான்கொம்பை. புலிமான்கொம்பையில் உள்ள நடுகள் எந்த காலத்தைச் சேர்ந்தது? கிமு 3ஆம் நூற்றாண்டு. பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிட்டவர்கள் ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர். ஹதிகும்பா கல்வெட்டு மற்றும் புகழூர் கல்வெட்டு ஆகியன எந்த அரசருடையது? காரவேலன், கலிங்க நாடு. பண்டைய கால தமிழ் சமூகத்தை பற்றி குறிப்பிடும் அசோகரது கல்வெட்டுகள் 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள். மெகஸ்தனிஸ் எழுதியது இண்டிகா. தாலமி எழுதியது புவியியல். பிலினி எழுதியது இயற்கை வரலாறு. தொல்காப்பியம் ஒரு டேஷ் நூலாகும். இலக்கண நூல். தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்று கூறிய கலிபோர்னியாவின் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் பதிற்றுப்பத்து. கண்ணகைக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்த சேர அரசர் செங்குட்டுவன். தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். சேர அரசர் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவரிகள். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன் சேரல் இரும்பொறை. சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது காவிரி கலிமுக பகுதி. சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன். கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களோடு 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை எங்கு தோற்கடித்தார்? வெண்ணி, தஞ்சாவூர். வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகாலன். கரிகாலன் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கை பற்றி விரிவாக விவரிப்பது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எந்த நூல்களில் ஒன்று? 14 கீழ்கணக்கு. கல்லணை கட்டப்பட்ட போது அது எத்தனை ஏக்கர் நிலப்பகுதிக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? 69,000 ஏக்கர். சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் குல தலைவர்களின் கூட்டுப்படையை தலையாலங்கனம் என்னும் இடத்தில் தோற்கடித்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் நெடுஞ்செழியன். பாண்டிய நாடு எதற்கு புகழ்பெற்றது? முத்துக்குளிப்பு. பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் முதுகுடுமி பெருவழுதி. பாண்டிய அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களின் ஒரு புறத்தில் டேஷ் உருவமும் மற்றொரு புறத்தில் டேஷ் உருவமும் இருந்தன. யானை மற்றும் மீன். மூவேந்தர்களின் அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை. சேரர்களின் மாலை பனம்பூ, சோழர்களின் மாலை அத்திப்பூ, பாண்டியர்களின் மாலை வேப்பம்பூ. சேரர்களின் துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி, சோழர்களின் துறைமுகம் புகார், பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி அல்லது கரூர், சோழர்களின் தலைநகரம் உறையூர் அல்லது புகார், பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. சேரர்களின் சின்னம் வில் அம்பு, சோழர்களின் சின்னம் புலி, பாண்டியர்களின் சின்னம் 2 மீன்கள். குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார். ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான எதிலிருந்து பெறப்பட்டதாகும்? ஆயர். ஆயர் என்பதன் பொருள் ஆணிரை மேய்ப்போர். சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் அந்திரன், திதியன், நன்னன்.
பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர் வேளாளர். புகழ்பெற்ற வேளிர்கள் யார்? கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதிமான், நல்லி. கிளார் என்பவர் கிராமத் தலைவர். கோ என்பதன் பொருள் அரசன். கோ என்பது எந்த சொல்லின் சுருக்கம்? கோன். பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசனின் டேஷ் அடுத்து அரியணை ஏறினார். மூத்த மகன். பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோமகன். பட்டத்து இளவரசருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். சங்க காலத்தில் நிலவரி இவ்வாறு அழைக்கப்பட்டது. இறை. அரசர் டேஷ் என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். அரியணை. அரசரின் 5 வகையான கடமைகள்: கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. சங்க காலத்தில் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த அதிகாரிகள் கொண்ட 2 குழுக்கள் ஐம்பெருங்குழு, எண் பேராயம். சங்க காலத்தில் அரசருடைய படை கொண்டிருந்த 4 பிரிவுகள்: காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. படைத்தலைவர் இவ்வாறு அழைக்கப்பட்டார்: தானை தலைவன். சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது தோமாரம், எரி ஈட்டி. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? படைக்கொட்டில். தலைநகரில் நீதிமன்றம் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. அவை. கிராமங்களில் தீர்ப்பு வழங்கும் இடம் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. மன்றங்கள். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியில் டேஷ் எனப்பட்டது. மண்டலம். மண்டலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? நாடுகள். நாடுகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? கூற்றம். சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர். பேரூர், சிற்றூர், மூதூர் ஆகியவை குறிப்பது. பெரிய கிராமம், சிறிய கிராமம், பழமையான கிராமம். கடற்கரையோர நகரங்களுக்கு எவ்வாறு பெயரிடப்பட்டது? பட்டினம். துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார். நிலம் எத்தனை திணைகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது? 5. மருத நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மென்புலம், நன்செய். மென்புலத்தில் விளைந்தவை நெல்லும் கரும்பும். நெய்தல் தவிர மற்றவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? வன்புலம், புன்செய். வன்புலத்தில் விளைந்தவை தானியங்களும் பருப்பு வகைகளும். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வறண்ட நிலம். குறிஞ்சி நிலத்தொழில் வேட்டையாடுதல் அல்லது சேகரித்தல். முல்லை நிலத்தொழில் ஆணிரை மேய்த்தல். மருத நிலத்தொழில் வேளாண்மை. நெய்தல் நிலத்தொழில் மீன் பிடித்தல் அல்லது உப்பு உற்பத்தி. பாலை நிலத்தொழில் வீர செயல்கள். குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குறவர், குறத்தியர். முல்லை நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆயர், ஆய்ச்சியர். மருத நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உழவன், உலத்தியர். நெய்தல் நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பரதவர், நுளத்தியர். பாலை நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மறவர், மறத்தியர். குறிஞ்சி நில கடவுள் முருகன், முல்லை நில கடவுள் மாயோன், மருத நில கடவுள் இந்திரன், நெய்தல் நில கடவுள் வருணன், பாலை நில கடவுள் கொற்றவை. சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் புலவர்கள் 40. பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது கற்பு. சங்ககால பெண் புலவர்களுக்கு எடுத்துக்காட்டு ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன். பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி கலிங்கம். ஏழிசை வல்லான் என்று அழைக்கப்பட்டவர் கரிகாலன். பாடல்கள் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாணர், விரலியர். சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது கூத்து, நாட்டுப்புற நாடகம். முத்தமிழ், இயல், இசை, நாடகம். சங்ககால மக்களை மிக முக்கியமான தொழில்கள் வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல். தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா இந்திர விழா. முக்கிய துறைமுகங்களில் டேஷ் எனும் ஒளிவிளக்கு கோபுரங்கள் இருந்தன. கலங்கரை இலங்கு சுடர். எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் அடைக்கப்பட்டு இருந்தது கருமிளகு கதிர். சங்க காலத்தில் முக்கிய இறக்குமதி பொருட்கள் புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். சங்க காலத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்துக்கள், தங்கம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலைமதிப்புமிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என்று அறிவித்த ரோம பேரரசர் ஆரிலியன்.
ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி எழுதிய நூல் இயற்கை வரலாறு. இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரம் தற்போது எங்குள்ளது? வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகம். பாப்ரஸ் பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் எந்த பகுதியைச் சேர்ந்த வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது பதிவு செய்யப்பட்டுள்ளது? முசிறி. சங்க காலத்தை தொடர்ந்து தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் களப்பிரர்கள். சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் உருவான புதிய எழுத்து முறை வட்டெழுத்து. சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய இரண்டும் யார் காலத்தில் எழுதப்பட்டது? களப்பிரர்கள். கொலோசியம் எங்குள்ளது? இத்தாலி. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் களப்பிரர்கள். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி யாரின் கீழ் இருந்தன? வாதாபி சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் பின்னர் ஆட்சி செய்தவர்கள் ராஷ்டிரகூடர்கள். பல்லவர்கள் கால கல்வெட்டு சான்றுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. பல்லவர் காலத்தை பற்றிய அயலவர் குறிப்புகள் யுவான் சுவாங்கின் குறிப்புகள். தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? சாதவாகனர்கள். களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு. 2ஆம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவின் மகன் 1ஆம் மகேந்திரவர்மன். 1ஆம் மகேந்திரவர்மனின் மகன் 1ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் நரசிம்மவர்மன். கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன். 1ஆம் நரசிம்மவர்மனின் படை தளபதி பரஞ்சோதி. 63 நாயன்மார்களில் ஒருவரான பரஞ்சோதி டேஷ் என்று பிரபலமாக அறியப்பட்டார். சிறுதொண்டர். வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் பரஞ்சோதி. மகேந்திரவர்மன் சமண சமயத்தில் இருந்து சைவத்திற்கு மாற காரணமாக இருந்தவர் அப்பர் திருநாவுக்கரசர். மகேந்திரவர்மன் திராவிட கட்டடக்கலைக்கு அளித்த ஒரு புதிய பாணி மகேந்திரபாணி. மத்த விலாச பிரகசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் மகேந்திரவர்மன். மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் குடிகாரர்களின் மகிழ்ச்சி. வாதாபியை தலைநகராக கொண்ட எந்த மேலை சாளுக்கிய அரசர் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் போர்கள் தொடுத்தார்? 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு வடக்கில் கைப்பற்றிய பகுதி வெங்கி. வாதாபியை தீக்கிரையாக்கி வாதாபி கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் 1ஆம் நரசிம்மவர்மன். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியவர் மற்றும் சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றவர் 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். அவனி சிம்மர் என்று அழைக்கப்பட்டவர் சிம்ம விஷ்ணு. மத்த விலாசன், சித்திரகார புலி, குணபாரன், சங்கீரண ஜதி போன்ற பட்டம் பெற்றவர் 1ஆம் மகேந்திரவர்மன். மாமல்லன், வாதாபி கொண்டான் போன்ற பட்டங்களை பெற்றவர் 1ஆம் நரசிம்மவர்மன். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்ல பாணி. கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. யூனிட் 6க்கான 300 கொஸ்டின் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஎஃப் தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். 200 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் உங்களை டெலிகிராம்க்கு ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.